பிள்ளைங்களை தூரமா படிக்க அனுப்புறதுக்கு தயக்கமா இருக்குங்களா? குறிப்பா எஸ்பிஎம் முடிச்ச மாணவர்களின் பெற்றோர்கள் ஒரு நாள் வீட்டுல இருந்தே படிச்சு பழகிட்டாங்க. இதுக்கப்புறம் மேல் கல்விக்காக தூரமா போகணும், இதுல முடிவெடுக்க முடியாம குழப்பத்துல இருக்கீங்களா நண்பா? இந்த காணொலியை முழுமையாக உங்க பிள்ளைங்க கூட உட்காந்து பாருங்க. உங்களுக்காக நான் உங்க பிள்ளைங்க கூட பேச போறேன். சில பிள்ளைங்க என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்பாங்க, டாக்டர் அப்பா அம்மா நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அனுப்ப மாட்டாங்க, என் மேல நம்பிக்கை இல்லாம போல இருக்கு, கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு. பிள்ளைங்களா, நான் எப்பயுமே பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ண மாட்டேன். நான் எப்பயுமே பேச போறது, வழிகாட்ட போறது, தயார் பண்ண போறது குறிப்பா உங்களை தான். ஏன்னா அவங்களோட அச்சத்துக்கும் பயத்துக்கும் காரணம் நம்பிக்கை இல்லாம இல்ல பிள்ளைங்களா, பாசம். பிகாஸ் எந்த அப்பா அம்மாக்கு தான் பிள்ளைங்க நல்லா வரணும், நல்லா படிச்சு வரணும், சுய காலில் நிக்கணும், நிறைய விஷயங்களை நல்லபடி கத்துக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்காது. எந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஆசை இருக்காது. இது ஆசை விருப்பம் மட்டும் இல்ல, இதுதான் அப்பா அம்மாவோட வாழ்க்கையும் கூட. இது அப்பா அம்மா மட்டும் இல்ல, சில வீட்டுல அண்ணன், அக்கா, மாமா அப்படின்னு நிறைய கார்டியன்ஸ், ஈவன் தாத்தா பாட்டி கூட கார்டியனா இருந்து நான் பார்த்திருக்கேன். இவங்களோட அந்த பயத்துக்கும் அச்சத்துக்கும் காரணம் பிள்ளைங்களா பாசம் தான். ஸோ படிக்க போற இடத்துல இதான் நார்மலா என்னோட வழிகாட்டுதல் படிக்கிற மாணவர்களுக்கு நான் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம். முதல் விஷயம், எஸ்பிஎம் வரைக்கும் நீங்க படிச்சது பரிச்சை ரிசல்ட்காக. இப்ப அடுத்து 2.5-3 வருடம் நீங்க படிக்க போறது உங்களோட வாழ்க்கைக்காக. புடிச்சு படிங்க, புரிஞ்சு படிங்க. ஏன்னா இந்த படிப்பை வச்சுதான் வேலை தேட போறீங்க, சம்பாதிக்க போறீங்க. அடுத்து 40-50 வருஷம் வாழ்க்கையே உங்களை அடுத்த வாழ்க்கை இதை ஒட்டி தான் இருக்க போகுது. நம்பர் 1. நம்பர் 2, ஒழுக்கம் இல்லாட்டி எதுவுமே கிடையாது. அதுக்கு நான் என்ன ஒழுக்கம்னு பெரிய வார்த்தைலாம் பயன்படுத்துன்னு தவறா நினைச்சுக்காதீங்க. 99% நல்லா தாங்க இருக்காங்க படிக்கிற பிள்ளைங்க. ஆனா இந்த 1% பார்த்துதான் ஆக்சுவலி அப்பா அம்மா அச்சம் கொண்டது. அந்த 1% நீங்க போய் மாட்டிக்குவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. உங்களோட வாழ்க்கைக்காக அப்பா அம்மாவோட பேரை காப்பாற்றணுன்றதுக்காக நல்லபடியில இருக்கணும் அப்படின்னு அந்த 99% நீங்க இருக்க போறீங்க. நல்லபடி படிக்க போறீங்க. ஒழுக்கம்னு ஒரு விஷயத்தை காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். எங்க போய் படிச்சாலும் எவ்வளவு பெருசா ஆனாலும் உங்களோட உறவு உண்மையான உங்க பால் அன்பு கொள்றது யாரு தெரியுங்களா? இவ்வளவு நாள் உங்களோட வளர்த்தவங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், கார்டியனா இருக்கலாம். ஸோ எப்பயுமே அவங்களுக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லான்ற ஒரு விஷயத்த குறிப்பா இந்த படிக்கிற காலகட்டத்துல பிள்ளைங்களா மைண்ட்ல தெளிவாக ஏத்திக்குங்க. நான் என்னோட வழிகாட்டில் படிக்கிற எல்லா பிள்ளைங்கிட்டும் சொல்லுவேன், பிள்ளைங்களா எது வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா அப்பா அம்மாவோட அனுமதியோட செய்யுங்க, அவங்க கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் தான் நான் இவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. என்ன ஒரு 17-18 வருஷமா. இப்ப மட்டும் என்னங்க மாறிடுச்சு. புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் அது ஆக்சுவலி டெம்பரரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே காலங்காலம் உங்க கூட உண்மையான அன்போட ஆசீர்வாதத்தோட இருக்க போறது யாரு? உங்களோட அப்பா அம்மா மட்டும்தான். புரிஞ்சுக்க மாட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க நடந்துக்கிறத வச்சு உங்களுக்கு உண்டான சுதந்திரம் நிச்சயமாக ஒரு கட்டத்துல வழங்கப்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய ஆள் ஆயிட்டு இருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னும் சின்ன பிள்ளையாதான் இருக்கீங்க. நடுவுல இருந்து இந்த ஒரு விஷயத்த அப்பா அம்மாவோட நல்ல ஒரு பிள்ளையாக, நல்ல ஒரு மாணவராக, ஒழுக்க சீலராக கண்டிப்பாக நீங்க வர்றதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான். எதை வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா அப்பா அம்மாவோட அனுமதியோட அவங்க கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. இவன் நான் ஒரு காணொலி கூட கீழே டேக் பண்றேன். அம்மா போன் அடிச்சா எப்ப இருந்தாலும் போனை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? அம்மா மட்டும் இல்ல, அப்பா அல்லது உங்களோட உண்மையான எதிர்காலத்தின் பால் அக்கறை உள்ளவங்க எப்பயுமே உங்களோட தொடர்புல இருந்துகிட்டே இருக்கணும். அவங்கதான் ஃபர்ஸ்ட். மத்தவங்க எல்லாமே மேபி பாசிங் கிளவுட்ஸா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நிறுத்தி வெறும் வாய் வார்த்தையா மட்டும் இல்லாம அதை அடுத்து 2-3 வருஷம் உங்களோட வாழ்க்கை ஆகிக்கிட்டீங்கன்னா சத்தியமாக நிச்சயமாக உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும் பிள்ளைங்களா. நான் இந்த ஒரு காரணத்துக்காகவே நிறைய பிள்ளைங்க படிக்கிறத அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க, காலம் தாழ்த்திடுறாங்க. என்ன படிக்கணும்னு தெரியாம ஆக்சுவலி குவாலிட்டி இல்லாம படிச்சிட நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் மாறணும்னா பிள்ளைங்களா அது உங்க கையில தான் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், நான் உங்களுக்காக உங்க அப்பா அம்மாட்ட பேசல, நான் உங்களுக்காக உங்களோட எதிர்காலத்துக்காக அப்பா அம்மா சார்பில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னோட உறுதிமொழி எப்பயுமே உங்க கூட சேர்ந்து நான் வழிகாட்டி நடந்து வரேன் அப்படின்னு. அந்த வழிகாட்டுதல்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே புதிதாக இருந்தாலும் உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக ரைட்டா பின்பற்றினா அதோட சக்சஸ் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் பிள்ளைங்களா. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நிறைய காணொலிகள் கண்டிப்பாக இதை ஒட்டி இருந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கும் தெரியும். ஸோ பின்தொடராதவங்க கண்டிப்பாக என்னையும் டாக்டர் சஞ்சய் பின்தொடருங்க. அண்ட் இந்த மாதிரி வழிகாட்டுதல இருந்து சாதனை பெற்ற மாணவர்களோட அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட பகிர்வுகள் சுரமென்டோட ஐடியில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அதையும் பாருங்க. ஸோ இந்த ஒரு பாதை, இந்த ஒரு வழி நிச்சயமாக ஒரு சாதனையை நோக்கி உங்களுக்காக கொடுக்கும். உங்களோட சாதனை தான் சமுதாய உருமாற்றத்தின் நெச்சிலே மிகப்பெரிய ஒரு விதை மரமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் பிள்ளைங்களா.
ஓகே. ஸோ பெற்றோர்களே, இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக பிள்ளைங்க கூட உட்காந்து 2க்கு 3 தடவை உட்காந்து போய் கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு உறுதியோட ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்கன்னு ஆசீர்வதிச்சு அவங்கள படிக்க அனுப்புங்க. நல்லா படிச்சு வருவாங்க கண்டிப்பாக. வெற்றி வணக்கம். டாக்டர் புனிதன். மறந்துடாம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கோ ஸ்டடி 2025 டைப் பண்ணுங்க. இந்த ஆண்டு, அதாவது இவ்வளவு நாள் டிலே பண்ண மாணவர்கள் கூட இந்த வருடமே படிக்க ஆரம்பிச்சணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க. வழிகாட்டுதல் இல்லாட்டி கண்டிப்பாக என்ன டாக்டர் சஞ்சீவ தொடர்பு கொள்ளலாம். வெற்றி வணக்கம். டாக்டர் புனிதன்.